Hi, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டாடா இன்ட்ரா V70 கோல்டு அண்ட் ஈஷர் ப்ரோ டீசல் தான் பார்க்க போகிறோம். டாட்டாவை பொறுத்தவரை 1.5 லிட்டர் காமன் ரயில் இன்டர்கூல்டு என்ஜின் கொடுத்துருக்காங்க. ஈஷரில் 2 லிட்டர் E449 X2 டைப் என்ஜின் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக நல்ல பவர்ஃபுல் என்ஜின் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு வண்டியுமே 4 சிலிண்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 சிலிண்டர்னால நல்ல பவர் கிடைக்கும். முக்கியமாக வந்து பவரை பொறுத்தவரை ரெண்டு வண்டியிலையுமே 80 ஹார்ஸ் பவர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் ஒரே மாதிரி இருந்தாலுமே அதில் உள்ள டார்க்கில் வித்தியாசங்கள் இருக்குது. மற்ற ஸ்பெசிஃபிகேஷன்லேயும் மாற்றங்கள் இருக்குது. டார்க்கை பொறுத்தவரையில் 220 நியூட்டன் மீட்டர் கொடுத்துருக்காங்க. டாட்டாவில் ஈச்சரை பொறுத்தவரையில் 230 நியூட்டன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது முக்கியமான விஷயம்னு சொல்லும்போது வண்டியில் உள்ள பர்ஃபார்மன்ஸ் வைஸில் பக்காவாக கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிஷனுமே அதே மாதிரி தான் 5 ஃபார்வர்டு ஒரு ரிவர்ஸ் கியர் தான் கொடுத்துருக்காங்க. ஈஷர்லேயுமே அதே மாதிரி தான் 5 ஃபார்வர்டு ஒரு ரிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக அந்த டிரான்ஸ்மிஷன் கேபிள் ஷிஃப்ட் மெக்கானிசம் மூலம் ஈஸியாக இருக்குது. ஃப்ரண்ட்டு பொறுத்தவரையில் டிஸ்க் பிரேக்கு, ரியரில் ட்ரம் பிரேக்கு தான் கொடுத்துருக்காங்க ரெண்டு வண்டியிலையுமே. அதே மாதிரி ஏபிஎஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வண்டியோட க்ராஸ் வெயிட்னு பார்த்தோம்னா டாட்டா 3490 கேஜியும் ஈஷரை பொறுத்தவரை 3499 கேஜிலையும் கொடுத்துருக்காங்க. பேலோட பொறுத்தவரை டாட்டாவில் கொஞ்சம் அதிகம் 2000 கேஜி கொடுத்துருக்காங்க. அதாவது 2 டன். ஈஷரை பொறுத்தவரை 1862 கேஜி கொடுத்துருக்காங்க. ஈஷர்லேயுமே 3 டன் 3.5 டன் 2 செக்மெண்ட் வருது. டேர்னிங் ரேடியேஷன் பார்த்தோம்னா டாட்டாவை பொறுத்தவரை 6 மீட்டர் கேட்குது. இந்த ஈஷரை பொறுத்தவரை 5.4 மீட்டர்லேயே திரும்ப மாதிரி இருக்குது. வீல் பேஸை பொறுத்தவரை 2600 mm 2610 mmல கொடுத்துருக்காங்க. ஈஷரில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது வீல் பேஸ். கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்தோம்னா டாட்டாவில் 179 mmல கொடுத்துருக்காங்க. இதே ஈஷரை பார்த்தோம்னா 181 mmல கொடுத்துருக்காங்க. முக்கியமாக வந்து ரெண்டு வண்டியிலையும் டைமென்ஷன் வைஸில் கிரவுண்ட் கிளியரன்ஸு, வீல் பேஸ் எல்லாத்துலேயுமே சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்குது. வண்டியோட லென்த்துன்னு எடுத்துட்டோன்னா டாட்டாவை பொறுத்தவரை 4884 mm, ஈஷர் ப்ரோவை பொறுத்தவரையில் 5100 mmலையும் கொடுத்துருக்காங்க. மற்றபடி விட்டுன்னு பார்த்துக்கிட்டோன்னா 2016 mm டாட்டா இன்ட்ரா V70 கோல்டுக்கும் ஈச்சர் ப்ரோ எக்ஸ் டீசலை பொறுத்தவரையில் 1750 mmலையும் கொடுத்துருக்காங்க. ஹைட்டுன்னு பார்த்தோன்னா 2014 mm டாட்டாய்க்கும் ஈஷரை பொறுத்தவரையில் 2080 mmலையும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக சொல்ல போனால் மற்ற இதுன்னு சொல்லும்போது நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் எல்லாம் இருக்குது வண்டிகள். ஃபியூல் டேங்குமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. 35 லிட்டரில் கொடுத்துருக்காங்க டாட்டாவில். அதே ஈஷரை பொறுத்தவரையில் 60 லிட்டரில் கொடுத்துருக்காங்க. எல்லாமே இப்போ பாலியூரத்தின் டேங்கு தான் வருது. முக்கியமாக துருப்பிடிக்குங்கிற கவலை கிடையாது. லோடு பாடியை பொறுத்தவரை டாட்டாவில் 10.2 5.7ன்னு சொல்லி வந்திருக்கு. இந்த ஈஷரை பொறுத்தவரை 10.8 அடி 5.7ன்னு கொடுத்துருக்காங்க. டயர் சைஸ் 215 75 615 டாட்டாலையும் 7 615 ரேடியல் டியூப் டைப் டயர் வந்து ஈஷர்லேயுமே கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் எடுத்துக்கிட்டோன்னா டாட்டாவில் பேராபோலிக் லீ ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. ஈஷரை பொறுத்தவரை செமி எலிப்டிக்கல் லீ ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. ரியர் சஸ்பென்ஷனுமே அதே மாதிரி தான் பக்காவாக டிசைன் பண்ணியிருக்காங்க. லோடிங் ஏற்ற மாதிரி செமி எலிப்டிக்கல் மல்டி லீ ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க டாட்டாவில். இந்த ஈஷரை பொறுத்தவரை செமி எலிப்டிக்கல் லீ ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக வந்து பக்காவான ரோடு கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நல்ல லோடு தாங்க மாதிரி தான் டிசைன் எல்லாமே பக்காவாக இருக்குது. சீட்டிங் கெப்பாசிட்டின்னு எடுத்தோம்னா டிரைவர் +1 டாட்டாலையும் ஈஷரை பொறுத்தவரை டிரைவர் +2 பேர் இருக்க மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ரெண்டு வண்டியுமே வாக் த்ரூ கேபின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ RI சர்டிஃபை பண்ணது தான் சீட்டிங் கெப்பாசிட்டி நம்ம சொல்கிறோம். முக்கியமாக ஹைட்ராலிக் அசிஸ்டட் பவர் ஸ்டியரிங் டாட்டாலையும் இந்த ஈஷர்லேயுமே பவர் ஸ்டியரிங் தான் வந்திருக்கு. ஸ்டாண்டர்டாகவே வந்துடுது. இதில் வந்து டாட்டாவில் ஸ்டியரிங் மவுண்டட் கண்ட்ரோல் கிடையாது. ஈஷரை பொறுத்தவரை எல்லா கண்ட்ரோல்ஸுமே நிறைய இது எல்லாம் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து ஸ்டியரிங் மவுண்டடாகவே வந்துடுது. ரெண்டு வண்டியிலையுமே ஏர் கண்டிஷனிங் இருக்குது. முக்கியமாக வந்து இந்த வண்டி ரிவர்ஸ் கேமரா கிடையாது டாட்டாவில். ஈஷரை பொறுத்தவரை ரிவர்ஸ் கேமரா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, மற்றபடி இதில் சென்சார் பார்க்கிங் சென்சார் வந்து ரியர் பார்க்கிங் சென்சார் ரெண்டு வண்டிக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே ப்ளஸ் பாயிண்ட்டு தான். இப்போ வரக்கூடிய வண்டியில் எல்லாமே இந்த பார்க்கிங் சென்சார் வந்துடுது. முக்கியமாக வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் டாட்டா V70 கோல்டில் கிடையாது. அதே நேரம் ஈஷரில் க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து இதுக்கு வந்து ஈஷருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஏபிஎஸ், EBD, ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது இன்றைக்கு உள்ள காலகட்டத்துக்கு. மைலேஜ்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் தான் ரெண்டு வண்டியுமே கிளைம் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இது ரோட் கண்டிஷனை பொறுத்து சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும். சர்வீஸ் இன்டர்வல் எடுத்தோம்னா டாட்டாவை பொறுத்தவரை 10,000 கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க. ஈஷரை பொறுத்தவரை 30,000 கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க சர்வீஸ் இன்டர்வல். ஸோ இந்த வகையில் ஈஷர் கொஞ்சம் பெட்டராக தெரியுது. இந்த ரெண்டு வண்டியுமே ஆல் டெரைன் வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது எந்த மாதிரி ரோடாக இருந்தால் இந்தியன் ரோட்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் டிசைன் பண்ணுவாங்க. ஸோ எல்லா ரோட்டுக்கும் சூட்டபுளான ஒரு வண்டின்னே சொல்லலாம். வாரண்டியை பொறுத்தவரை 3 வருஷம் இல்லைன்னா 1,00,000 கிலோமீட்டர் தான் ரெண்டு கம்பெனியுமே கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரெண்டு வண்டியிலையும் நிறைய வித்தியாசங்கள் இருந்தாலும் சில ஒற்றுமைகள் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.